இன்கம் டாக்ஸ்ங்கிறதே ஒன்று வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஆள். ஏன்னா நான் வாங்குற எல்லா பொருளுக்குமே டாக்ஸ். சென்னையில 2 ஆர் ECR OMR-யும் ஒண்ணா இணைக்க போகுது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். மிடில் கிளாஸ் வந்து 50,000 கொடுத்து வாடகை யாரும் இருக்க போறதும் இல்ல. 50,000 கொடுக்குறவங்க வாடகைக்கு விடுறவங்களும் மிடில் கிளாஸ் கிடையாது. ஆனா இங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது இது மிடில் கிளாஸ்க்கான பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. நீங்க 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி அப்படின்னா அதுல ஏழைகளும் வருவாங்கல்ல. நீங்க 12 லட்சம் ரூபாய் பணக்காரன் மட்டும் ஏன் கணக்குல போறீங்க? ஏழை, கீழ் நடுத்தரம், மத்திய நடுத்தரம், மேல் நடுத்தரம் எல்லாருமே தானே வருவாங்க. இங்க சேவிங்ஸ்க்கு வந்துட்டு நம்ம மத்திய அரசு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு அந்த விமர்சனங்களையும் பார்க்க முடியுது. சேவிங்ஸ் வேற, இன்வெஸ்ட்மெண்ட் வேற, இந்த ரெண்டு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். நான் என்கிட்ட வரக்கூடிய 10 லட்சம் ரூபாயை நான் அப்படியே தூக்கி பேங்க்ல போட்டுதான் தட் இஸ் கால்டு சேவிங்ஸ். நீங்க சொன்னது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், சரிங்களா? நீங்க பண்ண போற ஷேர் மார்க்கெட்டுங்கிறது சேவிங்ஸ் கிடையாது. அது போல அது இன்வெஸ்ட்மெண்ட். இன்கம் டாக்ஸ் வேற, இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வேற. ஓல்டு ரெஜிம்ல இன்னமும் வந்து காலி பண்ணாம வச்சிருக்காங்களேன்னு சந்தோஷப்படுறோம். இப்போ அடுத்த வருஷம் திருப்பியும் வந்து பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும்போது ஆல்ரெடி 90% இங்க வந்துட்டாங்க, அதை யாரும் ஃபாலோ பண்றது இல்லைன்னு அதை கைவிடுறதுக்கும் இங்க வாய்ப்பு இருக்குல்ல. அந்த மாதிரி நடந்தா நடக்கும். அப்ப கன்சப்ஷனை நோக்கி மக்களை தள்ளுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அப்படி யோசிக்க கூடாது. ஏன்னா உங்கள்கிட்ட வருமானம் அதிகமா வந்தா அதை நீங்க செலவு தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. முதலீடுகளா பண்ணலாம் தாராளமா. யார் தடுக்கிறா? ஓல்ட் ரெஜிமுக்கு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கவே இல்ல. நியூ ரெஜிம் ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும் தான் ஆப்வியஸா ஓல்ட் ரெஜிம்ல இருந்து வெளிய வர தான் ட்ரை பண்ணுவாங்க. நியூ ரெஜிமுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்பதான் நீங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க போவீங்க. பழசுனா அப்படியே பழகிட்டேங்கறக்க அப்படி போக முடியாது. நீங்க பியூட்டிஃபுல்லா வந்துருங்க. 2 வீடு வாங்கினா ஓன் வீடுன்னு கணக்குல வச்சிருக்கீங்க. ஒரு வீடு வச்சிருக்கீங்க, அது மட்டும் தான் உங்க யூஸ்க்கு நீங்க இருக்குது அப்படின்னா இன்னொரு வீடு வந்து அதுல ரெவென்யூவா கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த பட்ஜெட்ல பியூட்டிஃபுல்லா 2 வீடு உங்க ஓன் ஹவுஸா வச்சுக்கலாம். அப்ப இன்னொரு வீட்டுக்கு நீங்க லோன் பே பண்ணிட்டு இருந்தா அதை நாங்க கணக்குல எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கறது தான் அவங்க சொன்னது. வணக்கம் சார். இந்த தடவை வந்து ஒரு 10 லட்சம் வரைக்கும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பாக இருந்தது. ஒரேடியாக 12 லட்சம்ங்கிறப்ப எல்லாரும் வந்துட்டு மகிழ்ச்சியாக அதை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஓவராலாக பட்ஜெட் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? நீங்கள் சொல்கிறது வருமான வரி விலக்கு பற்றி. வருமான வரி விலக்கை வந்து இன்னைக்கு நிதியமைச்சர்கிட்ட ப்ரெஸ் மீட்டில் வந்து பட்ஜெட்டுக்கு பிறகு கேட்குறாங்க. அதில் அந்த செய்தியாளரே ஓப்பனாக சொல்லிட்டார், நாங்கள்லாம் 10 லட்சம் வரைக்கும் தான் எதிர்பார்த்தோம், நீங்கள் 12 லட்சம் கொண்டு போயிட்டீங்கன்னு. இதற்கு முன்னாடி 2 க்ளூ இருந்ததா எங்கள் தம்பிகள் சொன்னாங்க. வந்து பிரைம் மினிஸ்டருடைய ப்ரெஸ் மீட்டில் அந்த பட்ஜெட் கொடுத்தவர் 31ஆம் தேதி தொடங்கின போது இதில் வந்து நல்ல மக்கள், நடுத்தர மக்களுக்கும் சாமானிய மக்களுக்குமான நல்ல செய்தி இருக்குங்கிற க்ளூ. அதே மாதிரி ஜனாதிபதி உரையில் வந்து ஜனாதிபதியுடைய உரையில் வந்து வந்த ஒரு க்ளூ. இந்த ரெண்டுமே வந்து கட்டாயமாக ஒரு டேக்ஸ் ரிபேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. 7 லட்சம் வரைக்குமான டேக்ஸ் வந்து ரிபேட் இருக்கும், நமக்கு வந்து கட்ட வேண்டி இருக்காது அப்படிங்கிறது. அதை 12 லட்சமாக உயர்த்தணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து 8ஆவோ 9ஆவோ 10ஆவோ ஆக்கியிருந்தாலும் எல்லாரும் இதே சந்தோஷம் தான் பட்டிருப்பாங்க. பட் 12 லட்சமா உயர்த்தணும் ரொம்ப சிக்னிஃபிகன்ட். இதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு 2025 பிப்ரவரியில பண்ணிருக்கக்கூடிய இந்த டாக்ஸ் ரிபேட் ஜஸ்ட் ஒரு வருஷம் முன்னாடி அவங்க கவர்மெண்ட் தான் 2024 பிப்ரவரியில முன்னாடி உள்ள இன்டரிம் பட்ஜெட்ல அவங்க போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த 240 சீட்டுங்கிறது 330 சீட்டாக மாறி இந்த கொண்டாட்டம் காமன் மேனுக்கு போய் சேர்ந்திருக்கும். எதிர்க்கட்சிகள் வந்து இன்னைக்கு வந்து என்ன விமர்சனம் பண்றதுன்னு தெரியாம முழிக்காங்க. எல்லாரும் ரிட்டாரிக்கா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கன்சால்டா ஒரு இந்த பிரச்சனையில இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாம நடுத்தர மக்களுக்கு ஒண்ணும் இல்லை, ஏழைகளுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு பத்தாம இருக்காங்களே. அவங்க வந்து ஸ்கீமை வந்து அனலைஸ் பண்ணாம டீகோட் பண்ணாம அவங்களால எதுவும் பண்ண முடியாம அப்படி ஒரு சாமானியமா ஒரு விஷயம் இருக்கு. இதுதாங்க முக்கியமான பிரச்சனை. அப்ப ஒரு ஓட்டுக்காக நடக்கக்கூடிய ஒரு அரசாக இருந்தால் கடந்த தேர்தலே பண்ணியிருப்பாங்க. அவர்களுக்கு அது இல்லை நோக்கம், பொருளாதார நிலைமை எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். பொருளாதாரம் நல்லா இருந்தால் நிறையா கொடுப்போம், பொருளாதாரம் மோசமாக இருந்தால் நம்ம வந்து லேட்டாக கொடுப்போம் அப்படிங்கிற அந்த தன்மை தான் அவங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் இதையே பண்ணாமல். நீங்கள் யோசிச்சு பாருங்க, போன வருஷம் வந்து 2023 7 லட்சம் வச்சிருந்தாங்க. 2024 10 லட்சம் வாங்கியிருக்கலாம்ல, இன்னைக்கு 12 லட்சம் வாங்கியிருக்கலாம்ல, இல்லை 2024 12 லட்சம் வாங்கியிருக்கலாம்ல. அப்போ கொடுக்குறன்னு ஆகி போச்சுன்னா நீங்கள் முன்னாடி வச்சிருக்கலாம். அப்படி இல்லைங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். அதனால இது மக்கள் மீது ஒரு அக்கறை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக தான் நான் பார்க்குறேன். நான் நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் பார்க்கல. இதில் நான் இன்னமும் கூடுதலாக நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக பார்த்தீங்கன்னா இன்கம் டாக்ஸுங்கிறதே ஒன்று வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஆள் நான். டாக்டர் சுப்ரமணிய சாமி மாதிரி நான் உடன்படுறேன். ஏன்னா நான் வாங்குற எல்லா பொருளுக்குமே டாக்ஸ் இருக்குது. எல்லா பொருளுக்கும் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் வாட்ச் வாங்குறீங்க, ஒரு கிளிப்பு தோடு வாங்குறீங்க, ஒரு மூக்குத்தி வாங்குறீங்க, ஒரு பேனா, பென்சில், சட்டை, தீப்பெட்டி, சாப்பாடு, அரிசி, வாட்டர், எல்லா பொருளுக்கும் டேக்ஸ் இருக்குது. டேக்ஸ் இல்லாத பொருள் ஒன்றும் இல்லை, டேக்ஸ் இல்லாத சேவை ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாமே டேக்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து முன்னாடி அப்படி கிடையாது. முன்னாடி வந்து அந்த ஜிஎஸ்டிங்கிறது முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட போது ஒரு 10 பொருள் 20 பொருள் கொடுத்துட்டே வர்றாங்க. இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி உண்டு, ஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் வந்து திரு சிதம்பரம் வந்து என்ன சொல்றாருன்னா நெகட்டிவ் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாரு. இதை தவிர மற்ற எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி உண்டு. அப்போ ஒரு 10 பொருள் பேரை சொல்லிட்டு இந்த பொருள்லாம் கிடையாது, இது அப்படி இருந்தது வந்து இன்னைக்கு ஜிஎஸ்டி இல்லாத ஒரு பொருளே கிடையாது நம்ம சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு எல்லாமே வந்துருச்சு. அப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் டேக்ஸ் ரெவென்யூ கொண்டு வந்துட்டே இருக்கீங்க. நீங்கள் மாசத்துக்கு சராசரியாக 1.5 லட்சம் கோடி ரூபா நமக்கு வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆச்சு.
சராசரியா கூட 1.90 வரைக்கும்லாம் போகுது. நம்ம ஆவரேஜா வச்சுக்கணும். அப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 18-19 லட்சம் கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி வருது. இதற்கு முன்னாடி இல்லாத வருமானம் 20 லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட டாக்ஸ் கலெக்ட் ஆகுது. நம்ம அப்போ இந்த அளவுக்கு வருமானம் வந்து நீங்க இந்த பக்கம் குறைச்சிக்கிட்டே வரணும் தான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க மக்கள் வந்து ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட்ஸ் கூட்டிகிட்டே போகுது. மக்கள் வந்து கொடுக்குறாங்க, புதுசா ஜிஎஸ்டியில் சேர்றவங்க அதிகரிச்சுட்டே போடுறாங்க, சேர்றவங்க கொடுக்குற அமௌண்ட் கூட்டிகிட்டே போகுது. ரெண்டுமே அதிகரிச்சு. அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடியை நெருங்கி வருது ஆண்டுதோறும். வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணனால இன்னைக்கு கூட்டிட்டு தான் போகுது கிராஜுவலா. அப்போ ஐடியை குறைக்கணுங்கிற என்னுடைய வேண்டுகோள். ஆனால் அப்படி ஒரு நாள் சாத்தியமில்ல. அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் அதனால இது வந்து நடுத்தர மக்களை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய வரவேற்க வேண்டிய விஷயம். இன்னமும் கொடுத்தாலும் பரம சந்தோஷம் தான். இப்போ நீங்க சொன்னது எல்லாமே இப்போ நாங்களும் காலைல பட்ஜெட் அவங்க சொல்லும்போது 12 லேக்ஸுங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகவே இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே சேவிங்ஸ்க்கு வந்துட்டு நம்ம மத்திய அரசு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த விமர்சனங்களையும் பார்க்க முடியுது. பழைய கால முறையான எஃப்டி அதெல்லாம் நோக்கி யாரும் இங்கே போகல. எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இளைஞர்கள்லாம் பங்குச்சந்தையில் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்து வர முதலீட்டில் உங்களுக்கு லாபம் கிடைச்சிது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த 12 லேக்ஸ் அந்த பெனிஃபிட்டை வந்து அனுபவிக்க முடியாதுங்கிற ஒரு விஷயம். கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஒன்று சேவிங்ஸ் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட் வேறு. இந்த 2 வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நான் என்கிட்ட வரக்கூடிய 10 லட்ச ரூபாயை நான் அப்படியே தூக்கி பேங்க்கில் போட்டுதான் தட் இஸ் கால்டு சேவிங்ஸ். அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கம்மி உண்டு. அது வந்து நிறையா போடுவாங்க. அது எஃப்டியில் போட்டால், செல்வ மகள் திட்டத்தில் போட்டால், போஸ்ட் ஆஃபீஸில் போட்டால், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனில் போட்டான்னு ஒன்று இருக்கும். அந்த கவர்மெண்ட்டோடைய கடன் பத்திரங்கள் இருக்குது. இதை மாதிரிலாம் செஞ்சால் அது வந்து சேவிங்ஸ். அது வேறு. நீங்கள் சொன்னது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அதில் ஒரு ப்ராஃபிட் ரிஸ்க் லாஸ் இருக்குது. ப்ராஃபிட்டுக்கு தான் வந்து டேக்ஸ் போடுறாங்க. அப்போ பிஸ்னஸ் தான் அது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இட்ஸ் அனதர் பிஸ்னஸ். நீங்கள் வந்து இங்கே ஒரு பொருளாக வாங்கி விற்கிறீங்க, அங்கே வந்து ஷேரில் விற்கிறீங்க. ஷேரும் வந்து அந்த இடத்துல ஒரு கமாடிட்டி தான், அந்த இடத்துல ஒரு பொருள் தான். அப்போ அதில் வரக்கூடிய லாபத்தில் வந்து நீங்கள் இந்த 12 லட்சம் நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இந்த கேள்வி கேட்டாங்க. அது ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அவங்க. நான் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி கிளாரிட்டி கொடுத்துருங்கிறதுக்காக தான் சொன்னேன். ஆனால் டே 1ல இருந்தே இன்கம் டேக்ஸ் வேற, இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வேற. கேபிட்டல் கெயினில் வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து இன்கம் டேக்ஸில் வராது. நம்ம வந்து இன்கம் டேக்ஸ்க்கான எக்ஸாம்ஷன் சீலிங் கொடுத்தீங்கன்னா 1.5 லட்சம் வரைக்கும் எக்ஸாம்ஷன் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. இப்போ வீட்டு வரிக்கான லோனுக்கு வந்து ஒரு சீலிங் வச்சிருவாங்க. ஒரு பேஜுக்கு 1.5 லட்சம் வச்சுக்கணும். நீங்கள் வந்து நான் ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஹவுசிங் லோனுக்கு ஒரு எக்ஸாம்ஷன் கொடுப்பாங்க. அது வந்து டேக்ஸில் தள்ளுபடி. நான் சொல்ல புரியுதா? கரெக்டாக சொல்றேன். நான் வீட்டுக்கு லோன் வாங்குறேன். லோன் வாங்கினா அதுக்கு வந்து மாசம் இஎம்ஐ கட்டுவேன். அந்த இஎம்ஐ வந்து ஒரு அதுக்கு வந்து எக்ஸாம்ஷன் கொடுப்பாங்க. Still they are following in old regime. அது உங்களுக்கு தெரியுது. ஆமா, புதுசுலயும் உண்டு அந்த மாதிரி. அதுல என்ன கணக்கு அப்படின்னா அந்த ஹவுசிங் லோன் நீங்க வாங்கினாலும் கொடுத்தாலும் ஹவுசிங் லோன் இஎம்ஐ கட்டினாலும் எவ்வளவு வரைக்கும் ஒரு கணக்கு இருக்கு. நீங்கள் 10 கோடிக்கு வீடு கட்டி 1 கோடி ரூபா நான் இஎம்ஐ கட்டுறேன்னா, சார் இஎம்ஐ வந்து எனக்கு 1 கோடி வருது, 1 கோடி எனக்கு எக்ஸாம்ஷன் கொடுக்க கிடையாது. ஹவுசிங் லோனுக்குன்னா இவ்வளவு தான் ஒரு சீலிங் வச்சிருக்காங்க. நீங்கள் எஜுகேஷனுக்கு நான் வந்து செலவழிக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சீலிங் வச்சிருக்காங்க. இப்படி ஓவராலாக எல்லாம் சேர்த்து ஒரு எக்ஸாம்ஷனுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. இப்படி சீலிங் மேலே சீலிங் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் டே 1லேருந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸுங்கிறது இதில் கிடையவே கிடையாது. அது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இன்னைக்கு அந்த அம்மா வந்து இன்னைக்கு சொல்லும் போது ஒரு கிளாரிட்டிக்காக 12 லட்சம் வரைக்கும் நோ டேக்ஸ் சொன்னோன்னே, நோ டேக்ஸ் சொன்னப்போ நீங்கள் எப்படி கேபிட்டல் கெயின் டேக்ஸ் போடலாம், யாரும் சண்டைக்கு வந்துடக்கூடாதுங்கிறக்காக புரிய சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2024, 2023, 2022 எல்லா பின்னாடி வருஷங்களும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து தனி, ஐடி தனி. இது எப்படி தான் இருந்திருக்கு. இப்போ அதாவது நம்ம நியூ ரெஜிம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டில் வி கேன் சேவ் இன் எஃப்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். பட் இப்போ எல்லாருமே இதை நோக்கி தானே போயிட்டு இருக்காங்க. யாருமே வந்து சேவிங்ஸ் வேற, இன்வெஸ்ட்மெண்ட் வேற. நீங்க சொல்றது நீங்க அரசு நீங்க கடன் பத்திரத்துல வாங்க, கவர்மெண்டோட தமிழ்நாடு கவர்மெண்டோட கடன் பத்திரம் வாங்க, யூபி கவர்மெண்டோட கடன் பத்திரம் வாங்க, ஃபின் கார்பரேஷனோட இது வாங்க, பவர் ஃபின் கார்பரேஷனோட இது வாங்க, போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுங்க, செல்வ மகள் திட்டத்தில் சேமிங்க. இந்த மாதிரி நீங்க இருக்கிற சேவிங்ஸ் திட்டம் பூரா கிசான் விகாஸ் பத்திரா வாங்க. இதை மாதிரி எல்லாத்துலையும் பண்ணுங்க. அதுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸாம்ஷன்ஸ்லாம் அப்படியே இருக்கு. ஏடிஜி கொடுக்குறது மற்றெல்லாம் அப்படியே இருக்கு. நீங்க பண்ண போற ஷேர் மார்க்கெட்டுங்கிறது சேவிங்ஸ் கிடையாது. அது மூலம் ஞாபகம், அது இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இதுல என்னன்னா அவங்க ஓல்ட் ரெஜிமுக்கு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கவே இல்லை. நியூ ரெஜிம் ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும் தான் ஆப்வியஸா ஓல்ட் ரெஜிம்ல இருந்து வெளியே வர தான் ட்ரை பண்ணுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் 2021 நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்குறுதி கொடுக்கும்போது நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரும்னு சொன்னாங்களே, கொண்டு வந்தாங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? அதுலேருந்து எல்லாரும் வெளியே வரும். ஏன்னா அது பெரிய பாடு, பெரிய செலவு, எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுலேருந்து ஓல்டு ரெஜிம்லேருந்து வெளியே கொண்டு வந்தோம். அப்போ நியூ ரெஜிமுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ தான் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போவீங்க. என்னுடைய ஆடிட்டர் காலில் எங்கள் சேனலில் லைவில் பேசும்போது சொன்னார், 65% வந்து உள்ள நியூ ரெஜிமுக்கு போயிட்டாங்க, 35% ஓல்டு ரெஜிமில் இருக்காங்க. இப்போ இந்த அறிவிப்புக்கு அப்புறம் கண்டிப்பாக 90% அவங்க வந்து நகரத்துக்கான வாய்ப்பு எல்லாருமே அப்படி தான் நகரும். அது நகரம் வைக்கிறக்காக தான் போகிறாங்க. நம்ம பழசு அப்படியே பழையிட்டேங்கிறக்க அப்படி போக முடியாது. நீங்கள் 1100 நோக்கியா ஃபோன் வச்சிருந்தீங்க, ஓகே சந்தோஷம், அது செல்லாமலாம் கிடையாது. ஃபோன்
ஓடும், ஹலோ கேட்கும், எல்லாம் கேட்கும். ஆனால் இப்போ வந்து எல்லாரும் அடுத்த மாடல் நோக்கி போயிட்டாங்க. இப்போ நம்ம டாக்ஸ் அசம்ப்ஷன் பண்ணதா இருக்கட்டும், நம்ம வந்து அந்த விஷயங்கள் விலக்கு அளிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இப்போ நியூ ரெஜிமுக்கு போனா எப்படி நம்ம வந்து பெனிஃபிட் வந்துட்டு இங்க வேற மாதிரி நம்ம பார்க்கணும். அவ்வளவுதான். ஓல்டு ரெஜிம்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பார்க்கணும், நீங்க ஓல்டு ரெஜிம்ல இன்னமும் வந்து காலி பண்ணாம வச்சிருக்காங்களேன்னு சந்தோஷப்படும். அதுவும் லைவ்ல இருக்குது. நீங்க அதோ இஃப் யூ வாண்ட் டு நீங்க சொன்னதுமே வந்துட்டு அடுத்த கேள்வி அதான் வரும். இப்போ அடுத்த வருஷம் திருப்பியும் வந்து பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும்போது ஆல்ரெடி 90% இங்க வந்துட்டாங்க, அதை யாரும் ஃபாலோ பண்றது இல்லைன்னு அதை கைவிடுறதுக்கும் இங்க வாய்ப்பு இருக்குல்ல. அந்த மாதிரி நடந்தா நடக்கும். 90% நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டாங்க நடக்கும். இப்போ வந்து ஆடிட்டர் சொல்றாங்க 65% ஏன்ட்ட. அது வந்து ஒவ்வொரு ஆடிட்டர் வேரி ஆகலாம் போல. நமக்கு அவர் சொல்ற லைவ்ல என்ன சொன்னாருன்னா 65% எங்களுக்கு வந்து நியூ ரெஜிம் தான் போறாங்க. அது 90% ஆட்டோமேட்டிக் மெஜாரிட்டி வின்ஸ் தானே. அது ஆட்டோமேட்டிக் வெகு மக்கள் பூரா என்ன சொல்றாங்களோ அதுதானே கேட்கணும். எல்லா மக்களும் அந்த பக்கம் போறாங்க, நீ எதுக்கு பிடிச்சி தூங்கணும் பழச பிடிச்சிட்டு. வெரி சிம்பிள். அப்ப கன்செப்ஷனை நோக்கி மக்களை தள்ளுறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே தோணுது இங்க. அப்படி யோசிக்க கூடாது. ஏன்னா நீங்க நிறைய செலவு பண்றதுக்கான வாய்ப்புகள் இங்க அதிகமா இருக்கு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஜிஎஸ்டில எல்லாத்தையும் எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது. உங்கள்கிட்ட வருமானம் அதிகமா வந்து அதை நீங்க செலவு தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. முதலீடுகளா பண்ணலாம் தாராளமா. யார் தடுக்கிறா? உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்கு? நான் ஏற்கனவே சொன்ன போல நீங்க வந்து எல்லா முதலீடு திட்டங்களையும் கொண்டு போய் சேருங்க. எல்ஐசியில் போடுங்க. இப்போ பியூட்டிஃபுல்லாக வந்துருங்க. 2 வீடு வாங்கினா ஓன் வீடுன்னு கணக்கில் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வச்சிருக்கீங்க, அது மட்டும் தான் உங்க யூஸுக்கு நீங்க இருக்குது அப்படின்னா இன்னொரு வீடு வந்து அதில் ரெவன்யூவா கணக்கு பண்ணுவாங்க. இப்போ இந்த பட்ஜெட்ல பியூட்டிஃபுல்லா 2 வீடு உங்க ஓன் ஹவுஸா வச்சுக்கலாம். அப்போ நீங்க ஒரு வீட்டில் தங்கியிருக்கீங்க, இன்னொரு வீட்டில் வந்து வாடகை வாங்கிட்டு இருக்கிறீங்க. அந்த வாடகையும் எக்ஸாம் பண்ணிடுறோம். 2 வீடு உங்க சொந்த வீடா கருதிக்கலாம் சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு வீடு சொந்த வீடு, இன்னொரு வருவாய் தரக்கூடிய வீடு, அந்த வருவாய்க்கு வரி இது வச்சிருந்தாங்க. இந்த பட்ஜெட்ல 2 வீடு உங்க சொந்த வீடு. வருவாய்க்கு வரிங்கிறத விட இன்னொரு வீட்டுக்கு நீங்க லோன் பே பண்ணிட்டு இருந்தா அதை நாங்க கணக்குல எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கறது தான் அவங்க. அதான் சொல்றேன். 2 வீடுமே ஓன் வீடு. ஒரு வீடுக்கு தான் கணக்கு வச்சிருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு வீடு தான் வந்து அவசிய தேவை. அது வந்து அடிப்படை தேவை. வீடு, வாசல், குளம், சாப்பாடு, துணிமணிங்கிறது அடிப்படை தேவை. அதனால கூட 2வது வீடுனா அது வந்து லக்ஸுரி நம்ம கணக்குல. இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க, நான் சம்பாதிச்சு சொந்தமா வீடு வாங்கினா சந்தோஷப்படுவீங்க. அப்பா வீடு வச்சிருப்பாங்க, அம்மா வீடு வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனா நீங்க நினைப்பீங்க ஏன் சம்பாதித்து வாங்கினா ஒரு வீடு நினைப்பீங்க. அப்ப என்னுடைய கொடுத்தது ஒரு வீடு நினைப்பீங்க. அந்த மாதிரி இருக்க ஒரு வீடு தான். 2வது வீடு நீங்க வாங்கினீங்கன்னா அப்பா ஒரு வீடு வச்சிருக்காரு உங்களுக்காக, நீங்க ஒரு வீடு வாங்கிட்டீங்க உங்களுக்காக, திருப்பி 2வது அது லக்ஸுரி. ஆனால் அதையும் பரவாயில்லன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. 2வது இன்னொரு விஷயம் பாருங்க, வீட்டு வாடகை மூலமா உங்களுக்கு வருமானம் வருதா, அதையும் கூட்டியிருக்காங்க. அதுக்கு வந்து டிடிஎஸ் வந்து அதே கொடுங்க. அப்ப நீங்க வந்து இது எதுவுமே வந்து 50,000 ரூபாய்க்கு ஒருத்தவங்க வாடகைக்கு விடுறாங்கன்னா அவங்க வந்து மிடில் கிளாஸ்லயே வரணும். மிடில் கிளாஸ் வந்து 50,000 ரூபாய் கொடுத்து வாடகை யாரும் இருக்க போறதும் இல்ல. விடுறவங்களும் 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க, வாடகைக்கு விடுறவங்களும் மிடில் கிளாஸ் கிடையாது. ஆனா இங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது இது மிடில் கிளாஸ்க்கான பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த 12 lakh எக்ஸம்ஷன் பாராட்ட வேண்டிய விஷயம். பட் இது ரெண்டும் வந்து அவசியமா இருக்கு. மாசத்துக்கு 1 லட்சம் அர்த்தம். உங்களுக்கு தெரியும், நீங்க சென்னையில் இருக்கீங்க, நானும் சென்னையில் உட்காந்துருக்கேன். சென்னையில் ஒருத்தர் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சாலே நல்ல சம்பளம் சொல்லிடலாம். அது வந்து ஐயோ பாவம் 1 லட்சம் தான் சம்பாதிக்கிறான்னு சொல்ல இடத்துல இல்லை. நம்ம எல்லாருடைய சம்பளம் எல்லாருக்கும் தெரியும். அதனால 1 லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் நல்ல சம்பளம் தான் சென்னையிலேயே. அப்போ விருதுநகரில், விழுப்புரில், களியக்காவலியில், விழுப்புணூரில், மல்லியில், ராஜபாளையத்தில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது நல்ல சம்பளம். அங்கேயும் ஒருத்தர் 1 லட்ச ரூபா சம்பாதிப்பார்ல. அப்போ 1 லட்சங்கிறது மெட்ராஸில் மட்டுமே சம்பாதிப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ ஏற்கனவே உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது, உங்களுக்கு 100 யூனிட்டுக்கான மின்சார இலவசம் இருக்குது, எல்லா விஷயங்களும் ஒன்று சோலார் கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி ஒன்றொன்னா கொடுத்து வராங்க. அப்போ வந்து இது எல்லாருமே நீங்க 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி அப்படின்னா அதுல ஏழைகளும் வருவாங்கல்ல. நீங்க 12 லட்ச ரூபாய் பணக்காரன் மட்டும் ஏன் கணக்கில் போறீங்க? ஏழை, கீழ் நடுத்தரம், மத்திய நடுத்தரம், மேல் நடுத்தரம் எல்லாருமே தானே வருவாங்க. அப்ப அப் டு இவ்வளவுன்னு சொல்லி சொன்னா நீங்க 12 லட்சத்தை ஏன் நிக்கிறீங்க? 4 லட்ச ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாதுன்றாங்க. 4/8ன்னு ஒரு ஸ்லாப் போடுறாங்க. அப்ப 4ல இருந்து 8 வரைக்கும் அந்த ஸ்லாப் இருக்குல்ல. அப்போ அந்த 8 வரைக்கும் ஒரு ஸ்லாப் இருக்குன்னா அதில் வந்து 50,000 சம்பாதிக்கணும் வர்றாங்க, 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் வர்றாங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்போ இது வந்து மத்திய தரத்துக்கு இல்லை, இது வந்து பணக்காரர்கள் ஏன் முடிவு பண்றீங்க? அதுதான் நான் கிளியரா சொன்னேன். அந்த எக்ஸம்ஷனை வந்து நான் பாராட்டக்கூடிய விஷயம் தான். இப்போ எல்லாருமே அதான் பேசிட்டு இருக்கோம். நான் அந்த இடத்துக்கு வரல. ஆனா இதெல்லாம் வந்து எந்த விதத்துல பெனிஃபிட்டா இருக்கும் மிடில் கிளாஸ்க்கு அப்படிங்கறது ஏன் கொண்டாடுறாங்க? இன்னைக்கு நீங்க பார்லிமெண்ட்ல ஒரு விஷுவல் தயவுசெய்து நீங்க எடுத்து போடணும். முன்னாடி நான் எடுத்து போறேன் எங்களோட சேனல்ல. அந்த பட்ஜெட் உரை வாசிச்சு முடிச்ச உடனே எல்லா எம்பிகளும் வந்து நிர்மலா சீதாராமனுக்கு அவ்வளோ பாராட்டு. யூ ஓன்ட் பிலீவ், எல்லாம் மொச்சிட்டாங்க. மாதிரி வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தன்னுடைய சீட்லேருந்து எந்திரிச்சு வந்து 2 டேபிள் தாண்டி அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு போறாரு. அவ்வளோதான். பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் கண்ணை காட்டினாங்கன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து நிற்கணுங்க. அது அவர் புரோட்டோக்கால் அவர் எங்கே இருக்காரு, நம்ம எங்கே இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இதை மாதிரி எல்லாம், அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு கைட்லைன் கொடுத்துருப்பார். சரிங்களா, இப்படி பாருமா, நீ கொஞ்சம் மிடில் கிளாஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுமான்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இவங்க வந்து ரெவன்யூ செக்ரட்டரி, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, எல்லா காமர்ஸ் செக்ரட்டரி, இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி எல்லாரையும் உட்காந்து வச்சு பேசி அதை தூக்கி இங்கே போடு, ஆட்டத்துக்கு மாட்டில் போடு, மாட்டத்துக்கு ஆட்டில் போடு, நிறைய போட்டு ஏன்னா அவங்க பட்ஜெட்டையும் அவங்க ஹேண்டில் பண்ணணும். 4.4% கீழே தான் வந்து உங்களுக்கு பற்றாக்குறை வந்து நிப்பாட்டணும். அப்படி எல்லா 150 கணக்கு அவங்களே செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சிருக்காங்க. அது உள்ள கொண்டு வரணும். அண்ட் நம்ம ஜிடிபி வந்து கூட்டணும், மத்திய தரம் இருக்கணும். ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் இந்த வராது. அப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறார். அந்த சசி தரூர் அவர் சொல்றார், காங்கிரஸ் கட்சியோட எம்பி,
இந்த 12 லட்ச ரூபா வரைக்கும் நோ டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்ளாஸ் பார்க்கணும் ஹோல் பார்லிமெண்ட்ல. அவங்க யாரும் இந்த குரூப்லேயே வர்றதில்ல, புரியுங்களா? 12 லட்சத்துக்கு காத்திருக்கிறவங்க அவங்களாம் 1 லட்சத்துக்காக காத்திருக்கவங்களாம் வேற ரேஞ்சு. ஆனால் அவங்களுக்கே அது வந்து பெரிய குஷி, அப்பா அப்படின்னு. இப்போ என்னென்ன இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும், இது என்ன செய்யுதுன்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன் மட்டும் கொடுக்கல, டாக்ஸை ஏமாத்துறதையும் தவிர்க்குது. நீங்க ஓரளவுக்கு மேலே கழுத்தை நிற்கும் போது ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்கல்ல, எதுக்கடா எப்படி இதை கேட்பான் நம்ம மாற்றி சொல்லிடுவோம்னு கிளம்புவீங்களா, உங்களை பொய் சொல்ல விடாமல் உங்களை நேர்மையாக்குது. அதை நீங்கள் பார்க்கணும். அப்போ நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் டாக்ஸ் பண்ணும்போது கணக்கு சார் சரியாக போட்டு சொல்லுங்க சார், நமக்கு எதுக்கு சார் ஏமாற்றிட்டு அப்படிங்கிற வருவான். அப்போ இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸை கொண்டு வரதுக்கான மூவும் சேர்த்து இங்கே வந்து நிற்குது. சென்னையில 2 ஆர் ECR OMRயும் ஒன்னா இணைக்க போகுது தையூர்ல இருக்கிற அபீஸ் அக்னி என்க்ளேவ். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.